Example 2.37. A mosaic is designed in the shape of an equilateral triangle, 12 feet on each side. Each tile is in mosaic shape of an equilateral triangle of 12-inch side. So the tiles are alternate in color. Find the number of tiles of each color and total number of tiles in the mosaic. ஒரு மொசாக் வந்து ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ புக்லேயே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சும்மா ரஃபாக பாதி டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு மொசாக் வந்து இப்படி ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ அதில் எல்லா சைடும் வந்து 12 ஃபீட் இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து மறுபடியும் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளேயும் வந்துட்டு அந்த டைல் வந்து ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து 12 இன்ச்சில் இருக்குது. ஸோ இப்போது நம்பர் ஒரு ரோல ஒரு இது 12 ஃபீட் அப்படிங்கிறனால இப்படி 12 இப்படி 12 இப்படி 12 தான் உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றும் வரும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர். அதாவது ஒவ்வொன்றும் ஆல்டர்னேட் கலர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைல்ஸ் இப்போ ஒரு கலர் ப்ளூனா ஒரு கலர் ஒயிட், ஒரு கலர் ப்ளூ ஒரு கலர் ஒயிட், அப்படியே 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அப்போ ஒரு கலர்லேயும் எவ்வளோ டைல்ஸ் இருக்கும், ப்ளூ கலரில் எவ்வளோ டைல்ஸ், ஒயிட்டில் எவ்வளோ டைல்ஸ், ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இப்போ கொஷின் கேட்குறாங்க. ஸோ இப்போது ஒயிட் டைல்ஸ் வந்து 1லேருந்து இப்படி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை கவுண்ட் பண்ணால் இப்போ 12 ஃபீட்டுக்கு கவுண்ட் பண்ணால் ஆக்சுவலி 12 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நீங்கள் புக் இருந்தால் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 12 ஃபீட்டுக்கு அந்த கலர் வந்து 12 இருக்குது. ஸோ ஒயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 வரும் ஒயிட் டைல்ஸு. ஸோ இப்போ இதை வந்து ஏபியில் எழுதணும் அப்படின்னா 1 + 2 + 3 + up to 12 இருக்கும். இதே வந்துட்டு ப்ளூ டைல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 11 இருக்கும். ஏன்னா ஒரு இது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் வரும். ஸோ இப்போ இது வந்துட்டு 0 + 1 + 2 + 3 up to 11. ஸோ இது வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் டைல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இது வந்து ஏ. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு டி அண்ட் லாஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஏஎல் ஃபார்முலாவில் நம்ம எழுதிக்கலாம். அப்போ எவ்வளோ டைல்ஸ்னு கிடச்சிக்கும். ஸோ அப்போ ஒயிட் டைல்ஸ்க்கு எஸ்ன்னு எழுதுனோம்னா 12/2 n/2 a + l. ஏ வந்து 1 + l வந்துட்டு 12. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 6. 12 + 1 வந்துட்டு 13. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 78. நெக்ஸ்ட்டு ப்ளூ டைல்ஸ்க்கு எழுதணும்னா SN = n/2. ஸோ 12/2 a + இது போட்டால் a வந்து 0, l வந்துட்டு 11. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணால் 11. 6 × 11 66. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் tiles is equal to white blue ஆட் பண்ணிக்கோங்க. 78 + 66 ஆட் பண்ணோம்னா 144 டைல்ஸ் வந்து டோட்டலாக இருக்கணும். Example 2.38. Senthil's house is numbered such that the sum of number of houses prior to Senthil houses equal to the sum of number of houses following Senthil's house. Find Senthil's house number. அதாவது செந்திலோட ஹவுஸ் நம்பர் வந்துட்டு எப்படி நம்பர் பண்ணியிருக்காங்கன்னா அவனோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சரையும், அவனோட வீட்டுக்கு அடுத்து வர வீட்டிலேருந்து லாஸ்ட் வீடு வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வீடியும் ஆட் பண்ணால் அந்த ரெண்டோட சம்மும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ இதில் நான் ஒன்று எழுதலை. ஒரு ஹவுஸ் இன் தி ஸ்ட்ரீட் நம்பர்டு ஃப்ரம் 1 to 49. ஒரு ஸ்ட்ரீட்டில் 1லேருந்து 49 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. இதில் ஒரு வீடு செந்திலோட வீடு. அது எதுன்னு நம்ம அந்த வீட்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் வந்து அவனோட வீட்டுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து முன்னத்து வீடு வரைக்கும் இருக்கிற வீடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சம்மும், அவன் வீட்டை விட்டுட்டு அவன் அடுத்த வீடுலேருந்து லாஸ்ட் 49th வீடு வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சம்மும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ செந்திலோட வீடு எத்தனாவது நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு லெட்ஸ் செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் பி
எக்ஸ். செந்திலோட வீடு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான், செந்தில் வீடு எக்ஸ்னா செந்தில் வீட்டுக்கு முன்னத்து வீடு வந்து எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அப்போ 1 + 2 + 3 1லேருந்து வீட்டு நம்பர் போயிட்டே இருக்குது. செந்தில் வீட்டுக்கு செந்தில் எக்ஸ், செந்தில் வீட்டுக்கு முன்னத்து வீடு வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதுவும் ஈக்குவல் டு இதுக்கு அடுத்ததுலேருந்து எல்லாமே. ஸோ அப்போ எக்ஸ் -1 எக்ஸ் +1 எக்ஸ் செந்தில் வீட்டுக்கு அடுத்த வீடு வந்து எக்ஸ் +1 எக்ஸ் +2 இப்படி போயிட்டே இருக்கும். கடைசி வீடு வந்து 49. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. நடுவில் செந்தில் வீடு இருக்கும் எக்ஸ். ஸோ அதுக்கு முன்னத்த வீடு எக்ஸ் -1, அடுத்த வீடு எக்ஸ் +1 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி செந்திலோட வீட்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு அப்படி எழுதிக்கோங்க, 1 + 2 + 3 up to x -1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் எக்ஸையெல்லாம் பிரித்து எழுதிக்கோ, 1க்கெல்லாம் பிரித்து வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1க்கெல்லாம் பிரித்து எழுதினோம்னா 1 + 2 + 3 + அப்படியே 49 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். மைனஸ் இதுக்கு எழுதினோம்னா எக்ஸுகளில் 1 + 2 + 3 up to எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ் வரைக்கும் இது தனியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இது ஒரு ஏபி, இது ஒரு ஏபி, இது ஒரு ஏபி, 3 ஏபி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏபி வந்துட்டு லாஸ்ட் டேர்ம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ எல் ஃபார்முலாவில் சம்மேஷன் போடுங்க. அப்போ n/2 x -1/2 a + l, a வந்துட்டு 1 + l வந்துட்டு x -1. இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் அதே ஃபார்முலா, n/2, n வந்து 49 /2 n/2 a + l, a வந்து 1 + l வந்து 49 மைனஸ் இங்கே திரும்ப al ஃபார்முலா. ஸோ இங்கே போட்டோம்னா n/2க்கு x/2 a வந்து 1 + l வந்துட்டு x இப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த +1ம் இந்த -1ம் கேன்சல் ஆகிடும். இப்போ மீது இருக்கிறது வந்து இந்த எக்ஸ் இன்ட்டு இந்த x -1/2 இது போட்டுக்கோங்க. இது பண்ணோம்னா 49/2, 49 + 1 50. நெக்ஸ்ட் இது போட்டோம்னா x/2 1 + x. சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு இங்கே கேன்சல் பண்ணோம்னா இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ்க்கு 4 5 2s are 10. ஸோ இப்போ x இன்ட்டு x -1 /2 ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பண்ணால் 2450 /2 மைனஸ் x இன்ட்டு இது 1 + x இல்லை x + 1 எப்படி வேணால் எழுதிக்கலாம் /2. ஸோ எல்லாத்துலேயும் 2வை வந்து டிவைட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ மீதி இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பண்ணோம்னா x இன்ட்டு x x² மைனஸ் x is equal to 2450 மைனஸ் x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். x² எக்ஸ்லாம் ஒரு இடத்துல கொண்டு வரலாம். கொண்டு வந்தோம்னா இந்த x² இந்த -x² இங்கே வந்து +x², இது -x இந்த -x இங்கே வந்து +x is equal to 2450 -x + x வந்து கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2x² is equal to 2450. ஸோ x² is equal to 2450 கூட இந்த 2 டிவைட் ஆயிரும். டிவைட் பண்ணோம்னா 1 2 2 5 நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மட்டும் வேணும்னா இதுக்கு ரூட் எடுங்க, 1 2 2 5. ஸோ எல் டிவிஷன் போட்டு ரூட் எடுங்க, இல்லைன்னா லாங் ஸ்கொயர் ரூட் எடுங்க. எல் டிவிஷன்லேயே வரும். எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துட்டு x is equal to 35 நமக்கு கிடைக்கும். Example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2, S3 respectively. Prove that S3 is equal to 3 times S2 minus S1. அதாவது 3 டேர்ம் இருக்குது, n 2n 3n. இந்த 3 டேர்மோட சம் வந்துட்டு அதோட ஆன்சர் வந்து S1, S2, S3 நம்ம வச்சுக்கிறோம். ஸோ S3 equal to 3 times S2 minus S1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு nth டேர்மோட சம்மேஷன் எடுத்தோம். nth டேர்மோட சம்மேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா S1 is equal to, ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு S1, ஸோ அதனால் S1 is equal to, ஸோ n/2 2a ப்ளஸ் n - 1 into d. இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2nக்கு நம்ம எழுதணும்னா, ஸோ 2nக்கு எழுதும்போது S2
இஸ் ஈக்குவல் டு 2n by 2 2a plus 2n minus 1 into d. இது அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு 3nக்கு பண்ணோம் அப்படின்னா 3nக்கு பண்ணோம்னா s3 is equal to 3n divide by 2 2a plus 3n minus 1 into d. ஸோ இதுவும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், s2 மைனஸ் s1 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது s2 2n by 2 2a plus 2n minus 1 into d minus n by 2 2a plus n minus 1 into d. ஸோ s2 minus s1 இதில் இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ n by 2 தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4a ப்ளஸ் இந்த 2 இங்கே இருக்கும் 2 into 2n minus 1 into d minus n by 2 2a plus n minus 1 into d அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த 2 உள்ள மல்டிப்ளை ஆகும். ஸோ n by 2 4a plus 4n minus 2 into 2d இது இப்படி இருக்கும். மைனஸ் n by 2 2a plus n minus 1 into d அப்படியே இருக்கட்டும். இப்போ மைனஸ் பண்ணுன்னா n by 2 காமனாக இதிலிருந்து வெளியே எடுத்துக்குவோம். n by 2 பேலன்ஸ் பார்த்தா 4a மைனஸ் 2a. அப்போ ரெண்டும் மைனஸ் பண்ணால் மீதி என்ன இருக்கும், ஒரு 2a இருக்கும். நெக்ஸ்ட்டு 4n அதுக்கப்புறமா இங்கே ஒரு மைனஸ் n மீதி 4nல மைனஸ் n பண்ணோம்னா மீதி என்ன இருக்கும் 3n. அடுத்தது இங்கே -2 மைனஸ் இங்கே -2 இருக்கும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ரெண்டும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆயிரும். இப்போ -2 +1 வந்துட்டு மீதி -1. இங்கே இருக்கு 2d மைனஸ் d பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் ஒரு d தான் இருக்கும். ஸோ இப்போது n by 2 2a plus 3n minus 1 into d இப்படி இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்கிறோம்னா s2 மைனஸ் s1ல் இப்போ into 3 பண்ணுறோம். போத் சைட்ஸ் மல்டிப்ளை பை 3 பண்ணுறோம். ஸோ இன்ட்டு 3 பண்ணால் இது 3 இன்ட்டு s2 மைனஸ் s1 ஆயிடும். இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 3n by 2 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 into d அப்படியே இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் s3க்கு நம்ம ஆக்சுவலாக எழுதிப்போம். அந்த 3n by 2 2a plus 3n minus 1 by d minus 1 into d எழுதிப்போம். ஸோ அதுக்கு இது வந்து ஈக்குவல் ஆகும். 3 into s2 minus s1. அப்போ இது வந்து ஃபுல்லாக s3 ஆகிடும். ஸோ இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு.